ஒரு 10 ரூபா வச்சேன். பக்கத்துல இருக்க ஒரு அர்ச்சனை தட்டை கொடுத்து அதுல 100 ரூபா வச்சேன். உள்ள போன ஐயர் இந்த ஜடாரின்னு ஒண்ணு தலையில வைப்பாங்க தெரியுமா, அதை கொண்டாந்து பெருமாளுக்கே வைக்கிறது மாதிரி அவருக்கு அவ்வளவு பவ்யமா வச்சார். நம்மளும் 10 ரூபா கொடுத்துட்டு தலையில நின்று டங்குன்னு வச்சாங்க. இது பணத்தோட மகிமை. 5 வயசு பையன்கிட்ட போய் டேய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு சொன்னா, அட போப்பா அவர் வெறும் விபூதியை மட்டும்தான் பூசி அனுப்புவார், அவனுக்கு தெரியுது பணம்னா என்ன. நான் இந்த பணம்னு நீங்க பேசுங்க, நான் உறவுல ரொம்ப அந்யோன்யமா ஈடுபாடு உள்ளவன். என்கிட்ட பணம்னு பேசுங்கன்னு சொல்லி இந்த தலைப்பை அவங்க கொடுத்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி உறவுகள்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எங்க மாப்பிள்ளை இங்க இருக்காரு சுப்பிரமணியன், அவர் ஒரு பதிவை போட்டிருந்தார். குளத்துல தண்ணி இருந்தா தான் மீன் இருக்கும், மீன் இருந்தா தான் அதை கொத்தி திங்கிறதுக்கு கொக்கு வரும். அதைத்தான் அப்பா கிட்ட பணம் இருந்தா பிள்ளையெல்லாம் ஒட்டி இருப்பாங்க, பணம் இல்லைன்னா யாரு கிட்ட போக மாட்டாங்கிறது கண்ணதாசன் சொல்லியிருப்பார். குளத்திலே தண்ணியில்லே கொக்கும் இல்லை மீனும் இல்லை, வெட்டியிலே பணம் இல்லை சொந்தம் இல்லை, யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க, என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க.